வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உடல் நலம், மனநலம் நல்ல நிலையில் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் சமாளிப்பீர்கள். சிலருக்கு ஹார்மோன் மற்றும் டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனை வரும், கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். மாத பிற்பகுதியில் சீராகும். பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகாது. நிலம் மனை வாங்கும் முயற்சி மாத பிற்பகுதியில் வெற்றி அடையும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் வரவும் சொத்து சேர்க்கையும் நிகழும். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் வெற்றியும் பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை முன்னேற்றம் அடையும். தம்பி தங்கையுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் சிறு மன வருத்தம் வந்து சீராகும். சிறுதூர பிரயாணங்கள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். மாத முற்பகுதியில் தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. மாத பிற்பகுதியில் சற்று சீராகும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். விவசாயம் கால்நடை வளர்ப்பில் அலைச்சல் இருக்கும். மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கர்ப்பிணிகள் மாத முற்பகுதியில் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். சிலர் படிப்பு வேலை சம்பந்தமாக குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்கும் சூழலை உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பங்கு கிடைக்கும். அதுவரை பொறுமை தேவை. குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பாராட்டும் விருதுகளும் கிடைக்கும். காதல் செய்வோருக்கு மாத பிற்பகுதியில் வெற்றி கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு மாத பிற்பகுதியில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு வெளிமாநில வேலை தேடுவோருக்கு தடைகள் இருக்கும். கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். வேலையில் இருப்போருக்கு சுமாரான சூழ்நிலை நிலவும். கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். மாத பிற்பகுதியில் சீராகும். தோல் மற்றும் நரம்பு மற்றும் ஹார்மோன் சம்பந்தமான நோய்களின் தாக்கம் சிலருக்கு இருக்கும். கவனம் தேவை. திருமண முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் மரணமையும். இரண்டாவது திருமண முயற்சி செய்வோருக்கு சிலருக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பெரிய பாதிப்புகள் வராது. வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் பங்குதாரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்லவும். சாலையில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். சிலர் சிறு அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு வெளிமாநில வைத்திடுவோருக்கு சிறு தடைகள் இருக்கும். மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் இழுபறி நீடிக்கும். தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகளும் விரயமும் வந்து நீங்கும். பெரிய பாதிப்புகள் வராது. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். சொந்த தொழிலில் அலைச்சலும் வேலை பலுவும் இருக்கும். லாபம் சுமாராக வரும். தொழிலில் விரிவாக்கம் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றை இப்போது செய்ய வேண்டாம். இருப்பதை நடத்தி செல்லுங்கள். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு மாத முற்பகுதியில் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். லாபம் சுமாராக வரும். மாத பிற்பகுதியில் வீண் விரைவும் இருக்கும். சிக்கனம் தேவை. சேமிப்பு கை கொடுக்கும். மாத பிற்பகுதியில் அண்ணன் அக்காவுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். நீண்ட நாள் முயற்சிகளில் கொஞ்சம் காலம் கடத்துங்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளை சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மறதியும் சோம்பலும் இருக்கும். கல்லூரி மாணவர்கள் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் காண்பார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் சிறு தடைகளை சந்திப்பார்கள். கைடுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வங்கித்துறையினர் கலைஞர்கள் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் காண்பார்கள். கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு மாத பிற்பகுதியில் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வாய்க்கும். ரோகிணி நட்சத்திர நேயர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு தனவரவு ஏற்படும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசினருக்கு செப்டம்பர் மாதம் மாத பிற்பகுதியில் நல்ல பலன்களை வாரி வழங்கும் சிறப்பான மாதமாகும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6.
நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.